இந்த கைதுக்கு முன்னால திருவனந்தபுரத்துல நிஷாகந்தின்னு ஒரு ஆடிட்டோரியம், அது கேரள அரசு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றாங்க. அந்த நிகழ்ச்சியில வேடனை பாடுறதுக்கு கூப்பிடுறாங்க. வழக்கமாக வேடனை மாதிரியான பல கலைஞர்களும் இந்த மாதிரி பாடக்கூடியது கேரளத்துல ஒரு வழக்கமாகவே இருக்கு. அப்போ இந்த நிஷாகந்தியில வேடனை பாடுறதுக்கான ஏற்பாடு செஞ்சப்போ, நிஷாகந்தியில வேடன் பாடுறதுக்கு வரும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு 4000-5000 பேர் வருவாங்க அதிகபட்சம் அப்படின்னு நினைச்ச இடத்துல ஒரு 20,000க்கும் மேற்பட்ட ஜனத்திரள், குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள் சொல்லி பெரிய ஒரு சமுத்திரமாகவே அந்த இடம் மாறிட்டது. அந்த நிகழ்ச்சியை மிகப்பெரிய ஒரு போராட்டத்துல நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாச்சு. அதுல ஒரு செட்டை இடிஞ்சு விழுந்தது அப்படின்னு எல்லாம் பேச்சு வந்தது. இது சோகால்டு நாங்க தான் சங்கீதம், எங்க கையில தான் இந்த இசை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்குச்சு. இந்த வேடன் யாரு அப்படின்னு சொல்லி பிரபல மலையாள பாடகர் எம்ஜி ஸ்ரீகுமார் அவர்கிட்ட கேட்கும்போது, வேடன் கேரளா ஒட்டுமொத்தமும் தெரியும், இசைக்கலைஞர்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். எம்ஜி ஸ்ரீகுமார்கிட்ட கேட்கும்போது எம்ஜி ஸ்ரீகுமார் என்ன சொல்றாருன்னா, தெரியாது, வேடன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி லக்ஷாவதி அப்படிங்கிற மலையாள பாடல் பாடி மிக பிரபலமான ஜாசி அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூல ஆங்கர் கேட்குறாங்க, வேடனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது கிண்டலாக போனை எடுத்துட்டு ஞான் இப்படி இல்ல அப்படின்னு சொல்லி கிண்டலாக அந்த இடத்துல அவர் பதில் சொல்றார். அதை கவனிக்காம அவர் வேற ஏதோ பேசுற மாதிரி அந்த இடத்துல பேசுறார். அப்போ வேடனுக்கு எதிராக வேடன் இந்த துறையில ஷைன் பண்றது பிடிக்காம பலரும் இதை செஞ்சிருக்கலாம், இதனுடைய உயர் ஜாதி லாபி இங்க வேலை செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறத பலரும் பேசுறாங்க.